Hello guys, welcome to Ira's home cooking. இன்னைக்கு நம்ம வீடியோல பாத்தீங்கன்னா குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான அதே அளவுக்கு ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம சேனல்ல பார்க்க போறோம். சோ பீச்ல பாத்தீங்கன்னா சென்னை பீச்ல ரொம்ப ஃபேமஸ். சோ வாங்க ரொம்ப சிம்பிளாவே செஞ்சிரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிக் இந்த மாதிரி நான் கடையில வாங்கிக்கிட்டேங்க. ஸோ இந்த பேக்கெட் பாத்தீங்கன்னா 25 ரூபான்னு நான் வாங்கினேன். ஸோ இதுல இருந்து ஒரு ஸ்டிக் நான் எடுத்துக்கிறேங்க. ஸோ உருளைக்கிழங்கு வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ கீழே இருந்து வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்து மேலே வந்து குத்தி எடுத்துக்கோங்க. ஸோ பாத்தீங்களா மேலே எட்ஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து மேலே இருந்து நம்ம வந்து சர்க்கிள் மாதிரி கட் பண்ண போறோம். பட் சர்க்கிள் பாத்தீங்கன்னா லெவலா கட் பண்ணாதீங்க, கொஞ்சம் கிராஸா கட் பண்ணுங்க. கத்தி பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்ல போய் படணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து சர்க்கிள் வந்து கட் பண்ணுங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா அதை நல்லா விரிச்சு விட்டுக்கிறேங்க. ஸோ நான் வந்து கத்தியில் கட் பண்ணதால கொஞ்சம் திக்காகவே வந்திருக்கு. இதுவே மிஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மெலிசாவே வருங்க. ஸோ பரவாயில்ல, வீட்டில் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம், பட் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்குங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்டிக் வச்சு நான் வந்து செஞ்சுக்கிறேங்க. ஸோ நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பீஸ் வந்து செஞ்சுக்கிட்டேன். ஆளுக்கு ஒவ்வொன்று மாதிரி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இதே மாதிரி இதுவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து மிஷினில் செய்யும்போது பார்த்தீங்கன்னா மெலிசா வரும், அதனால நம்ம ஃப்ரை பண்ணும்போது அது நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இது திக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதனால நடுவில் கத்தி வச்சு நடுவில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். முழுசாக கட் பண்ணலைங்க, ஜஸ்ட் அந்த வந்து ஸ்டிக்ல படுற அளவுக்கு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 சைடும் மாற்றி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் வரும், அதே அளவுக்கு மெலிசாவும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா விரிச்சு விட்டாச்சு. ஸோ 4 ஸ்ப்ரிங் பொட்டேட்டோவும் ரெடி பண்ணிக்கிட்டேங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேன்ல ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஸோ அது சூடாகட்டும். இந்த சைடு மசாலா ரெடி பண்ணிக்கிறேன் டிப் பண்ணுறதுக்காக. ஸோ 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அது கூட தேவையான அளவு உப்புங்க. ஸோ இதில் நீங்கள் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், பட் லைட்டாக புளிப்பு கூட என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் அதை அவாய்ட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவோட லைட்டாக கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும், அந்த கன்சிஸ்டன்சியில் நான் எடுத்துக்கிட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க. இது ஃபுல்லாக வந்து நம்ம டிப் பண்ணிக்கணும். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கறதால நல்ல கிறிஸ்பியாக வருங்க. லைட்டா திக்கா இருந்தாலும் அந்த திக்னஸ் தெரியாத அளவுக்கு கிறிஸ்பினஸ் சூப்பரா இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா சூப்பரா டிப் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஆயிலில் சேர்த்து ஃப்ரை பண்ண போறோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா 2 பேட்சா சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுமே பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து சேர்த்துக்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 சேர்த்துட்டு ஃப்ரை பண்றேன். ரொம்ப வந்து கிறிஸ்பியா வர அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். உருளைக்கிழங்கு எல்லாமே வேகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுங்க. ஸோ எப்படியும் பார்த்தீங்கன்னா 2 to 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கும்போது கிறிஸ்பியாக கொடுப்பாங்க. அது மேலே மசாலா தூவி மயனஸை ஊற்றி சாஸ் ஊற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ எம்மியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் பசங்களுக்கு ரொம்ப அடிக்டிங் அது. ஸோ அதனால் நான் வீட்டில் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பட் உண்மையாக சொல்கிறேன், பீச் டேஸ்ட் தாங்க எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மசாலா அவ்வளோ கரெக்டாக இருந்ததுங்க, பீச்சில் செய்கிற மாதிரியே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ 50 ரூபாங்க. ஸோ இதை விட ரொம்ப சின்ன பொட்டேட்டோவா இருக்கும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்குறோம். ஸோ எவ்வளோ ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ செய்யலாம் நீங்களே நினைச்சு பாருங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மேலே மசாலாவை தூவி அதுக்கு மேலே மயனஸும் சாஸும் ஊற்றி சர்வ் பண்ணுங்க. ரொம்ப எம்மியா சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோவில் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.